வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வது எங்கனம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் ரீடு அப்படின்னு, அதாவது தொடர்ந்து படிக்கணும், பிழை இல்லாமல் படிக்கணும், தெளிவாக படிக்கணும் அப்படின்றத பற்றி சென்ற பதிவில் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம படிச்சுட்டோம், நிறைய படிக்கிறோம், நிறைய படிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெளிவாக வருது, வேகமாக படிக்கிறோம், அந்த சரளமான மொழி நம்மளுக்கு எளிமையாக கையாள முடியறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு சொன்னோம் ஒரு 2 to 3 வீக்ஸ் படிக்கும், தொடர்ந்து அந்த வேலையை செய்துக்கிட்டு வரணும். யூ ஷுட் மேக் இட் ஆஸ் அ ஹேபிட் அப்படின்னு கூட சொல்லி கொடுத்தோம். அதுக்கு தொடர்ந்து அதை ரிசைட். இப்போ இந்த மாதிரி படிக்க தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம ஒரு 10-12 நாள் கழிச்சு செகண்ட் வீக்லேருந்து என்ன படித்தோமோ அதை தெளிவாக சொல்ல துவங்கு அப்படின்னு சொல்லணும். பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும்பொழுது என்ன படிச்சிடுங்க, ஒரு 2 பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொல்லுங்கள். படித்த பிறகு அதில் என்னெல்லாம் படித்தங்க, வாட் இஸ் தட் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், வாட் இஸ் தட் யூ கேன் பிரிங் இட் அவுட் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு, சின்ன பசங்களாக இருந்தால் அதை அவங்களுக்கு அப்படி கேட்டு பார்க்கலாம். தொடர்ந்து கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும், அந்த செலவு பண்ணுச்சு. ஆனால் இந்த ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் பிள்ளைங்க அது மாதிரி நிறைய நேரம் செலவு பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் வி கேன் கன்வின்ஸ் தி சைல்டு, இது மாதிரி இருந்தால் தொடர்ந்து சரளமாக பேச முடியும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படி இருந்தால் அந்த நேரத்தில் ரிசைட் அப்படின்னு சொன்ன மாதிரி வைங்க, அது என்ன படித்தாங்களோ அதை சொல்ல தெரியணும். சொன்னாங்களான அவங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்போது அவங்க விட்டு போகிற சில பாயிண்ட், ஒரு 2 பேராகிராஃப் படிக்க சொல்கிறோம், 2 பேராகிராஃபில் ஒரு 15 போகிற சென்டென்ஸ், 15 to 20 சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 15 சென்டென்ஸை வாட் டஸ் இட் ஸ்பீக்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கலாம். முதல்ல என்ன பண்ணலாம், அந்த 2 பேராகிராஃபையே பாடம் போல் ஒரு சென்டென்ஸ்க்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி மீனிங் சொல்லி கொடுத்து அந்த 2 பேராகிராஃபையும் சரளமாக படிக்கிற அளவுக்கு தயார் பண்ணமானே. அப்படி நம்ம வேறு சொல்லி கொடுத்துருக்கோமா, அதனோட எக்ஸ்பென்ஷன் ஆஃப் வேர்ட்ஸோட மீனிங் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அவங்கள பார்த்து 4-5 தடவை படிக்க சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் படித்த பிறகு அதில் என்ன இருக்குது, வாட் டஸ் இட் கண்டெய்ன்ஸ், வாட் இஸ் இட், அதுக்குள்ளே இருக்கிறத சொல்லிப்பாரு, சொல்லிச்சா எனக்கு சொல்லு, யூ கைடு மீ அப்படின்னு சொல்லி கேட்டோமானே அதில் இருக்கிற செய்திகளை அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்பொழுது ரீடுக்கு அப்புறம் ரிசைட்டுன்னு சொன்னால் அப்படி படிக்கும்பொழுதும் அந்த செய்திகள் நல்லபடியாக மனசில் பதியும். அப்புறம் இது போல் சரியாச்சு. இது போல் இன்றைக்கி ஒரு 2 நாள் படிச்சுட்டு நாளைக்கு படிக்கும்பொழுது நேற்றுக்கு என்னெல்லாம் படித்தோம், வாட் டஸ் இட், நேற்றுக்கு படித்த 2 பேராகிராஃபில் வாட் இஸ் இட் வி ஹேவ் லேர்ன்ட் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு பதிவில் சொல்கிறோம் இல்லை, சென்ற பதிவில் என்ன சொன்னமோ அதை பற்றி ஒரு சென்டென்ஸு இந்த பதிவில் சொல்லிட்டு தான் இந்த பதிவுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை நம்ம தொடங்குறோம். அதுவே என்னது, ரெவ்யூ அப்படின்னு பேர். ரெவ்யூன்னு சொன்னால் முன்னாடி சொன்ன செய்தியை நம்ம இன்னொரு தடவை ரீகலெக்ட் பண்ணிக்கிறோம் மனசுக்குள்ளே. அது சின்ஸ் ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ பீப்புள், ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த வகுப்பில் பேசும்பொழுது ஐ எம் ரீகலெக்டிங் மை செல்ஃப், யூ ஆல்சோ கேம்ன அது ஆமாம் நேற்றுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இதை பற்றி தான் பேசுனாங்க நேற்றுக்கு அப்படின்னு நம்மளுக்கும் அது தெரிய வரும். ஸோ இந்த அடிப்படையில் ஒரு வகுப்பில் ரெவ்யூ பண்ணுறது ஒரு ஆசிரியரோட கடமை. என்ன சொன்னால் மாணவர்களும் நம்ம அது ஒரு பொழுது படிக்கும்பொழுது நேற்று என்ன படித்தோம், இன்றைக்கி என்ன படிக்கிறோம், படித்தது எப்படி சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரீடு ரிசைட் ரெவ்யூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அது நம்மளுக்கு நல்லபடியாக மனசில் நிறுத்தி வைக்கும் என்ன படிக்கிறோமோ. இந்த பழக்கத்தை தொடர்ந்து கை கொண்டா நம்மளுக்கு மறதி அப்படின்றதே இருக்காது, அந்த வார்த்தையே நம்மளோட அகராதியிலே இருக்காது. நினைவில் கொள்ளுதல் அது மட்டுமே இருக்கும். நினைவில் கொள்ளுதல் ஓவர் த பீரியட் முதல்ல டு பிகின் வித் முதல் 3 வாரத்தில் 2ஆம் நம்பரில் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு 10-12 வாரம் கழித்து அந்த நினைவில் கொள்ளுதல் அப்படின்னா நினைவாற்றல் அதை பெருக்கி கொள்ளுதல் என்பது இது அந்த என்ன ஆகும், முதல்ல இருக்கிற 2-3 நம்பர் இருந்தால் ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 4 to 6 வீக்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா எல்லாமே படிக்கிறது எல்லாமே நினைவில் கொள்ளுவதற்காக மட்டுமே அப்படின்னு மனசில் பதியும். இது ஒரு டஃப் டைம்னு நினச்சிக்கலாங்க. பிள்ளைங்க இதுக்கு ஒப்புத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வணங்கி இப்படிலாம் படிக்க மாட்டாங்க. அப்போது ரொம்ப போர் அடிக்கிறது, இவ்வளோ நாள் படிச்சுட்டே இருப்பாங்களா, நான் எப்போ தான் இந்த கேட்ஜெட் பார்க்குறது, எப்போ தான் கிரவுண்டில் போய் விளையாடுறது அப்படின்னு நினைப்பாங்களே தவிர, ஆனால் விளையாடுறத காட்டிலும் இந்த படித்து மனசில் வச்சுக்கிறதுனா இஃப் யூ மேக் இட் ஆஸ் அ ஹேபிட், நினைவில் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை வலுவாக பற்றி கொண்டால் ஓவர் த பீரியட் படிக்கிறது எல்லாமே நினைவில் கொள்ளுவதற்காக மட்டும் அப்படின்னு ஆகும். சாதாரணமாக ஒரு வீக்லி பீரியாடிகல்ஸ் படித்தாலும் டெய்லி ரொட்டீனில் கிடைக்கிற பேப்பர் படித்தாலும் கூட
நினைவில் கொள்ளுவதற்காகவே அப்படின்னு நம்மளுக்கு மனசில் பதியும். அப்போ ஒரே ஒரு கதை படித்து ஒரே ஒரு நியூஸ் படித்தாலே அந்த நியூஸ் நல்லபடியாக மனசில் நின்றுடும். எந்த டைமில் கேட்டாலும் காலையில் 6 மணிக்கு படித்த நியூஸு மத்தியானம் 12 மணிக்கு கூட நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். இட் இஸ் அ ஹேபிட் டு பி கல்டிவேட்டட். இட் இஸ் அ ஹேபிட் டு பி ப்ராக்டிஸ். இட் இஸ் அ ஹேபிட் டு பி என்ன நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இட் இஸ் ஹேபிட் டு பி ப்ராக்டிஸ்ட். அப்படின்னா எப்போவுமே எல்லாராலையுமே நினைவாற்றல் என்பது பெருகி பல்குமே தவிர போன வாட்டி நினைவு வச்சுருந்தேன் இப்போ மறந்தே போச்சு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் அதை நம்மளுக்கு என்ன பண்ணணும், அதை பழக்கப்படுத்திக்க மட்டும்தான் வேணும். பழக்கப்படுத்திக்காமல் இது எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் ரீடுக்கு அப்புறம் ரிசைட்க்கு அப்புறம் ரிவ்யூ அப்படின்னு சொன்னால் இது 3மே அடுத்தடுத்து இருக்கிறதுனால இதை பழக்கப்படுத்தி கொள்வது அத்தியாவசியம்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.